ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். பாலியல் வன்கொடுமைலாம் ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டின்னு போய் இப்போ ட்ரெயின் வரைக்கும் வந்துட்டு போங்க. ஜோலார்பேட்டு வர்றப்போ மணி 10:45 இருக்குங்க. சரிங்களா, ஜோலார்பேட்டில் ஏறுறப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே இந்த பையன் ட்ரெயின் மூவ் ஆகிறப்போ உள்ளே ஏறிட்டாங்க. வந்த உடனே என் ட்ரெஸ்ஸு கழட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் கெஞ்சினுங்க, என் வயிற்றில் குழந்த இருக்குது, நான் இந்த மாதிரி பொண்ணு கிடையாது, நான் உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கோல்ல, அதை நினச்சி கொஞ்சம் எதிர்ப்பார், தயவு செஞ்சு வேண்டாம் தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணாத அன்ட்டு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் செயின் இழுக்கிறதுக்கோசம் மேலே சீட்டு மேலே ஏறினேன். ஐசி செயினை பிடிச்சி இழுத்து வண்டியை நிறுத்திடலாம் தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. போட்டு தர இழுத்துட்டு இந்த கம்பியை படிக்கட்டான வந்து 2 கை கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். நான் கீழே விழாத அளவுக்கு அவனே அடிச்சுட்டு நானும் கெட்டியமாக பிடிச்சிருந்தேன். அவனோட இவங்க கடுமையாக போராடி இருக்காங்க. கடைசியில் தான் கீழே தள்ளியிருக்காங்க. கடிச்சிச்சு, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன். சம்பவம் தொடர்பாக தொலைபேசி வாயிலாக புதிய தலைமுறைக்கு நான் கொடுத்த பேட்டியை நினைச்சிருக்கேன். நமது தொலைபேசி இணைப்பில் ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி மனோகரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ரயில்களில் பாதுகாப்பு இல்லை என்பது இது போன்ற சம்பவங்களால் தொடர்ந்து நமக்கு தெரிய வந்து கொண்டே இருக்கிறது. காவலர்கள் கண்டிப்பாக ரயில் பெட்டிகளில் இருக்க வேண்டும் அப்படின்னு ரயில் பயணிகள் சங்கத்தை சேர்ந்த சற்று முன்னர் பேசிய மாரிமுத்து ஐயாவும் தெரிவிச்சாங்க. வழக்கறிஞர்களும் அதை தான் தெரிவிக்கிறாங்க. சமூக செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் எல்லாருமே அதை எதிர்பார்க்கிறாங்க. தற்பொழுது என்னென்ன பாதுகாப்பு விஷயங்கள் ரயில் பெட்டிகளில் இருக்கின்றன, என்னென்ன ஏற்படுத்தலாம்? ரயில்வே துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி, உங்களுக்கு நிறையவே தெரியும் ரயில்வே துறையை பத்தி, சொல்லுங்க. ரயில் பெட்டிகளில் கட்டாயமாக விரைவு ரயில்களிலே ரயில்வே பாதுகாப்பு படையினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில்களிலே பயணம் செய்யணும். ரயில்வே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரைக்கும் செல்லுகின்ற வரைக்கும் கடைசி டெஸ்டினேஷன் வரைக்குமே ரயில் பெட்டிகளில் பாதுகாவலர்கள் பயணம் செய்யணும். அதற்காக பாதுகாவலர்கள் நியமனம் பண்றார்கள். இது எக்ஸ்பிரஸ் செயல்களில் கட்டாயமாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இது லேடிஸ் பெட்டிகளில் எப்படி பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது என்பது இன்னும் விசாரணையில் தான் இது தெரிய வரும். ஆனால் ரயில்வே துறை சமீப காலமாக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கான நடவடிக்கைகளை கடந்த ஆண்டு தான் துவக்கியிருக்காங்க. இதற்கு கிட்டத்தட்ட 1,82,279 சிசிடிவி கேமராக்கள் லோகோக்களிலும் 3,33,836 சிசிடிவி கேமராக்கள் 44,000 கோச்சஸ்களை பொருத்துவதற்கு டெண்டர் கடந்த ஆண்டு தான் விட்டுருக்காங்க. அது இப்பதான் நடைமுறையை ஆரம்பிச்சிருக்காங்க. இது முழுமையடைந்தால் இது போன்ற ஒரு குறைபாடுகள் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ரயில்வே துறை இது கூடுதல் கவனம் செலுத்துவதில்லை. இது பயணிகள் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை துவக்கியிருக்காங்க. ஆனால் இதை துரிதப்படுத்த வேண்டும். துரிதப்படுத்தினால் இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும் என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி.